ஏமா பொம்நாட்டி இப்படி அழுதகன சித்திய முக்குமா அழுதுட்டே இருப்பியா? பொம்நாட்டிய பிறந்தவ நெத்தி நிறைய பொட்டை வச்சுட்டு கொண்ட நிறைய பூவை வச்சுட்டு நல்லா அழகா இருப்பான்னு பார்த்தா இப்படி அழுதகன சிந்திய முக்குமா அழுதுட்டு இருக்கேன். ஏண்டா அம்பி முத்தையா நந்தி மாதிரி 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் ஒண்ணு சேருது. ஏன் நீங்க வந்தீங்க? என்ன விஷயம் உங்களுக்கு? வந்ததுல இருந்து சதா அழுதுன்னு இருக்கிறாளே, அழகா எதுக்கு சொல்றேன் கேட்டு சொல்றேன். இரு சாலமா பாப்பையா, சாலம் பாப்பையா கொஞ்சம் இப்பதான் நடுவர் பட்டிமன்றம் வந்தீங்க. சாலமா என்ன பண்ணுவேன்? உங்களை மாதிரி ஒரு புண்ணியவனை பார்ப்பது ரொம்ப கடிதம். அப்படி சொல்ல தாத்தா ஏமாமி என்ன விஷயம்? ஏன் அழுவீங்க? கனகத்துக்கு சென்ற குழந்தை பாம்பு கடத்து இறந்து விட்டாங்க. ஐயோ, உங்க பிள்ளையா தேவதாசனியா பாம்பு கடிச்சிருச்சா? பாம்பு கடிச்சு அட நல்ல பாம்பே. அடி மகமாயி ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே வச்சுட்டாங்க. அந்த பிள்ளை நல்ல பாம்பு கடிச்சிட்டாம்ல. அட நல்ல பாம்பு, உனக்கு பேரே நல்ல பாம்புன்னு வச்சிருக்காங்கல்ல. நீ போய் அந்த நல்ல பிள்ளைய கடிக்கலாமா? கடிக்கணும்னு ஆசைப்பட்ட நீ அவனை விட்டுட்டு நேரம் இங்க வரப்படாதா? வர வர நீ யாரையோ கடிக்கிற. கடிக்க வேண்டியவெல்லாம் விட்டுடுற. நான் சொல்றேம்மா, தாத்தா சொல்றேன். தாத்தா அங்க போய் காத என்ன தானே சொல்ல. காது குடையத்துக்கு இந்த ஒரு சின்ன துரும்பு போது குச்சி போதும். கையில வச்சு இந்த கடப்பாறையை விட்டு குத்துறான். அது காதா? அது எனக்கு ஒரு காணி நிலமா. அது தாத்தா ஐயோ இந்த பக்கம் போறான், அந்த பக்கம் குடையிறான். இந்த பக்கம் ஓய் தாத்தா உன் வீட்டுல அளவு ஊத்து பத்தியா? வீடா கூட முன்னாடி என் வீட்டுல எப்படா கலவு முடிஞ்சு? நான் இளவுங்கிறான், அவன் கலவுங்கிறான். தாத்தா காடையத்தை அனுப்பிக்கல கிச்சான். அவனை காலமுமா கிச்சான். யோ காடையத்து போனவன 60 தான். அறுவாலை உடிச்சிட்டு மம்பட்டி கேட்கறான். போ காலைத்து போன அந்த தேவதாசனை சர்ப்பம் திட்டு தான். எல்ஐசி பேங்க்ல வேலைக்கு சேர வேண்டியா? அதை சொன்னோம்னா குஜரா கழுவு போனோம்மா. நான் சர்ப்பங்கிறான், அவன் சர்ப்பத்துக்கிறான். ஐயா முட்டைக்காராசெல்லாம் வாங்கி கொடுப்போம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், அந்த தேவதான் கடிச்ச பாம்பு இவனை உழுது போட்டுக்காம விட்டுச்ச. யோ நாளைக்கு போன பிள்ளைய நாக சர்ப்பம், நாக சர்ப்பம், நாக சர்ப்பம். நாகப்பழம், நாக சர்ப்பங்கிறான். நாகப்பழம் நடுக்குள்ள பாம்பு, நடுக்குள்ள பாம்பு. பொட்டிக்கார பாசிக்கிற பாட்டுக்கு மட்டும் பின்பாட்டு பாடு. இந்த கிராமவாசிகள் அட்வான்ஸ் வாங்கின நடராஜத்தை விட்டுக்கிட்டாங்களாம். நாடகம் வைக்கிறதோட ஒரு சிலை வச்சுட்டு போ. நம்ம ஊர்ல பெரியாருக்கு ரொம்ப ஃபேமஸ். சிலை வைக்கிறதோட வசதி இல்லை, அதனால வச்சிருக்கு பெரியார் சிலை. உயிர் மட்டும் கட்டி எங்களுக்கு எல்லாம் பாப்பா வந்து கடிச்சு விடுமா. இவன் வாழ்றவனா நம்மளாம் போறவங்களா? அந்த பாம்பு கடிச்சா அவங்க பிள்ளை கத்துட்டானா? ஏன் தம்பி உன்கிட்ட பாம்புன்னு யார் சொன்னது? அந்த அம்மா தானே. என்ன பாம்புன்னு சொன்னியாம? கனகத்துக்கு சென்ற குழந்தை பாம்பு கடிச்சு இறந்து விட்டாங்க. பாம்பு கடிச்சு குழந்தை இறந்து போயிட்டானா? குழந்தை செத்த போயிட்டானா? பணம் பிடிது, பணம் பிடிது, பணம் பிடிது. பிள்ளை போச்சு, பிள்ளை போச்சு, பிள்ளை போச்சு. ஏன்னா கானகத்துக்கு நான் அனுப்பிட்டேன். என்னால முடியல, என்னால முடியலம்மா. பிரசரி கேள்விப்பட்டிருக்கேன். பொட்டாடிக்கு பிளசறான். இன்னும் விட்டு போனா வேணும் ஆட்டோ, இல்ல டாட்டா
சும்மா மூடு. ஏய் ரொம்ப அதிகமா பேசினேன் நோக்கு பிகர் வந்துடும். எனக்கு பிகர் வந்தாலும் மட்டும் உன் பொண்டாட்டிக்கு பிழைச்சிருக்கான். ஏன்னா சுகரை பிழைச்சிருக்கிறான். இது வாங்க. நான் சத்தமா பேசாம அப்படி பொறுமையா சொல்றேன். கிட்ட வாங்க. உள்ளடி வயசு கொள்ளாரு எனக்கு தெரியுது. உன் ஆர்வம் எனக்கு புரியுது. போய் முத்தம் கொடுக்கறன்னு போய் அந்த மசிறு மொசுக்கிட்ட மசிறு உதடலாம் அப்புறம் கேட்டாரா? ஏன்னா காணத்துக்கு கிச்சன் அனுப்புனே என்ன அவனை நல்ல பாம்பு கடிச்சு குழந்தை இறந்து போயிட்டானா? சரி சின்ன குழந்தை தானே காப்பி சாப்பிட்டா என்னடி தப்பு? ஏன்னா இங்க வாங்க காத்த கொடுங்க. அவன் ஏட்டிக்கு போட்டியா பேசுறாக்கா இப்படிதான் குத்துருமா? நீங்க கண்ணத்துல குத்துற காணத்துக்கு கிச்சன் அனுப்புனீங்களோ என்ன? ஏண்டி நம்ம செவுட்டு பயில்ட்ட கத்துறது மாதிரி கத்திட்டு இருக்கேன். வேணும் நல்ல பாம்பு கடிச்சு விட்டது. நல்ல பாம்பா பறிச்சுட்டு வரானா? ஐயோ தேவதாசனா பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டானா? அவன் ஏண்டி பாம்பேக்கு போனான்? பாம்பைக்கு எதுக்கு போனானா? பம்பு அடிக்கிறதுக்கு போனான். முதல் நேரத்துல 2 பேரும் இப்படிதான் பேசி முடியல. இது வாங்க காணத்து ஊர்ல ஒரு நாள் நடந்தான். உங்க பேச்சுக்காக இன்னொரு ராஜ்யம் நீட்டிக்க முடியாது. ஏன்னா பிள்ளை நல்ல பிள்ளை அறிவு இருக்கா உனக்கு? புள்ளனா இந்த அறுவடை கம்யூனிட்டி ஏற்றிட்டு தான் புள்ள கேட்கறதா? என்னது? அவன் மனதிலையும் ஒரு ஆஜாதிருப்பி இப்பதான் என்னது? நீ பாம்புங்கிறான் அவன் புள்ள கேட்கிறாங்கிறான். இப்படிதான் குடும்பம் நடத்துறீங்களா? இல்லடா நல்லது ஒரு குடும்பம். நாய் புடுங்கும். இந்த நாய் வந்து புடுங்காம இருந்தா சரி. ஏன்னா காணத்து கிச்சன் அனுப்புறீங்களோ என்ன? குழந்தை இறக்க வந்த முன்னாடி அவன் ஏதோ சுத்தி போட்டுட்டா. குழந்தை காணகத்திலே ஒளிஞ்சிடுறேன். ஏதாவது சொல்லிட்டு நானும் வந்துடுறேன். 2 பேரும் வாழ்க்கை தெரியாம அகத்தை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணிருக்காடியவா. அவளை எப்படி நான் விட முடியும்? விடக்கூடாது. நாளைக்கு அகத்துல அண்ணாருக்கு திதி. அதனால அகத்துல 1000 வேலை கிடக்குறது. வேலை கிடக்குறது. ஆமாண்ணா. உத்தாரம் தாரும் அம்மா இவளை விடக்கூடாது. கிடுக்குன்னு ஓடி போய் ஏன் மாமி வருது? ஏமா அந்த பக்கமா சொன்னீங்க? இல்லடா எந்த நேரம் பார்த்தாலும் அழுதுட்டே இருந்தா எங்க இன்னொரு முறை செஞ்சு அழுதுட்டே இருக்கா. காசை கொட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். சும்மா ரம்பி இன்னைக்கு அவளை ஆத்திரம் வர்றது. இப்படி வா கிடுக்கிட்டு ஓடி போய் செருப்பு தண்ணி எடுத்துட்டு சீக்கிரம் வேடாம்பி. எப்படியம்மா சும்மா என்னோட அழுதுட்டே இருக்க கூடாது. அழுதா விட்டுருவேனா? குழந்தை ஒரே ஒரு குழந்தை. இந்த குழந்தை போனா என்ன இன்னும் 9 குழந்தை பெத்துட்டு போலாம். ஒரு குழந்தைக்கு இப்படி அழுதுன்னு இருக்கேன். மகனே உன்னை நான் மறக்கவும் உன்னை நான் தேடி அழிந்தது பாவம் எல்லாம் எழுந்து போவோம். இத்தனை மாறும் பொழுது நானும் அழுது வாழ்ந்தேன். வாழ்ந்தது போதுமல்ல வாழ்க்கையிலே சித்திர பூவிழியே உள்ளம் தடுமாறும் உள்ளம் தடுமாறும் வேறு பாடா வேறு தாமடா கொடை எடுத்துட்டு வாங்கண்ணே. ஏண்டா அபி முத்தையா இவா சீக்கிரமா ஏண்டா அன்னை சொன்ன வாய் நன்னைய மகன் தண்ணி மலையில சிவனே தண்ணி மலையில
எல்லாம் திருடி விட்டு அடுத்து என்ன வேலை இருக்கிறது? ஏமா அகத்துல சாணம் போட வேண்டிய வேலை இருக்கிறது. ஏண்டா அம்பி முத்தையா பசங்க சாணம் போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வாடா அம்பி. போய் சட்டி எடுத்து வரேன். வடக்கு தெருவுக்கு ஆள் எடுக்க வார்கள் எடுக்கிறதுக்கு அலையில்லாடும் தெரிய வராதா? இந்த வேலையெல்லாம் சீதாடிகளுக்கு பழக்கம் பண்ணி ஏண்டா அம்பி முத்தையா? பொம்பளைக்கு பொம்பளை தான் சாணி போடணும். ஆமா எப்படி போடணும் போட்டு எப்படி அம்பி? நான் எப்படி அடை போடணும் என்ன போடணும் அதே மாதிரி போடணும். சாணி போறதுல என்ன அடக்கம் உடக்கம்? என்ன பகத்துல சாணம் முத்தம் தவறாம தெளிச்சா எப்படி முன்னாடியே பிறந்தவா அடக்க உடக்கமா தெளிக்கிறான்னு பாத்துக்கணுமா இல்லையா? நாடகம் பாக்குறவங்க தாய்மாரெல்லாம் பார்த்து போங்க. நீ தெளிக்கிறான். ஆமா நான் பொச்சிரிக்கி பொச்சிரி ரசா பக்கத்தில பட்டில ரசா பொச்சிரிக்கி பொச்சிரி ரசா பக்கத்தில பட்டில ரசா உனக்கு வந்தாரு தாய்மாரெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. காலையில சாணி தெளிக்கும் போது இந்த கை சட்டியில போய் இப்படி இருக்கணும். இந்த கால் ஆமா பின்னால வீட்டுக்காரன் நிற்பான். இங்க இறக்கும் போதே பார்த்துக்கணும். என்னங்க சாணி தெளிக்கணும். அம்மா, பெண்கள் சாணி இறக்கப்படாது, வாரி தெளிக்கணும். அப்படியே வாசல். அம்மதானா தெளிக்க தலை விதியோ நான் தானா தெளிக்க தலை விதியோ ஏண்டா அம்பி முத்தையா? வாடா அம்பி மாமி கூப்பிட்டா ஓடி வர்றதில்ல. ஏப்பா ஒரு வாரமா காலைல ஒரு சுழுக்கு சுழுக்குண்ண நேரா காலையில என் கூட வர்ற 12 மணிக்கு வார்குள்ள எடுத்துட்டு சீக்கிரம் வாடா அம்பி. முறையா இருக்க எது செய்யல தெரியலனாலும் என்ன கேளுங்க. ஏன்னா செருக்கு போய் 2 பேரும் இப்பதான் தேநீரை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதை என்ன செய்யணும் தானே கேட்குறீங்க? என்ன செய்யணும்? உங்க மனசுல எவ்வளவு வேகம் இருக்கு. ஏன்னா பிள்ளைய பறி கொடுத்து நிக்கிறோம், இந்த செருக்கு போய் வேலை வாங்குறாங்களேன்னு சொல்லிக்க முடியாம வேகம் உங்க மனசுல இருக்கு. எனக்கு தெரியுது. அந்த வேகத்தை அப்படியே ஒண்ணு திட்டு அப்படியே அந்த கையை அப்படியே ஓங்கி அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு சாத்துல அந்த கரவம் பட்டார அடிக்கிறாங்க போகணும். அம்மா அந்த எல்லப்படி பிள்ளைப்படி அடிக்கிற அடியில இந்த எல்லை விட்டு ஓடணும். பேசுங்க, அடிச்சு ஓட்டுங்க. அம்மா ஐயா முத்தையன் சொல்வதை கேட்கலாமா? அம்மா அம்மா அது என்ன முடிவு இருக்கும்? இளமை ஊஞ்சல் அடிக்கிறது. இளமை ஊஞ்சல நாற்காலுக்கு இருக்கிற போனோம். ஓட்டிக்கிறீங்களா? அது மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க பாரு. என்னடியம்மா பண்ண? என்னடியம்மா? தெரியாத வேலையை செஞ்சு காட்டுறேன்னு தாத்தா சொல்றேன். என்னடியம்மா அழுதுண்டே நிக்கிற? அம்மா பெருக்க தெரியாதா? பெருக்க தெரியாதா?
என்ன அப்படி பசப்புற அப்படி கண்ணு நிறைய மேல அவளும் பெருக்க வேணாம் நீ எப்படாம்பி பெருக்கு பெருக்குன்னு பாக்குறேன் அங்க பெருக்க மாட்டேங்குது. கேட்டாம்பி நல்லா பாத்துக்கோ நல்லா அப்படி தட்டிக்கணும். அம்மா, எனக்கு என்ன எனக்கு சொல்லி ஏமா ஏமா பாக்குற தாய்மார்க்கு பார்த்துட்டு போங்க. கார்கோல காலையில எடுத்துக்கிட்டு நல்லா தட்டிக்கணும். இங்க தட்டினா கைய வச்சுட்டுனா இப்படி தட்டிக்கணும். ஆமா, விளக்கமாத்துக்கும் சூத்து இருக்குன்னு இப்பதான் தெரியுது எனக்கு. நல்லா அப்படி விரிச்சுக்கணும் தம்பி. ஆமா, அப்புறம் விரிச்சுக்கணும். அகத்துல ஒரு சீ விரிச்சுனா அகத்துக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது. எடுத்து நடுப்புற எடுத்து சொல்லிக்கணும். பட்டா பூச்செடி நீ பட்டா பூச்செடி என்னம்மா பாத்தியா இல்லடா நீ பெருக்குனத பாத்தியா பார்க்கலையா? ஏமா எனக்கு பணம் ஓடுறது மாதிரி ஓடுது. நின்றாடி ஏமா நின்னுடாடி ஏமா தாத்தா கிட்ட வாக்கப்புறத்துக்கு முன்னாடி ரோடு போட்டுருவாங்க பாத்தியா? எங்க நின்னு நீ பாத்த? அப்படியே நீ சுத்தி சுத்தி அது இவளடா அக்கா. ஓஹோ, அதானே அந்த ரோடு சுத்த கூட்டுறது சுத்தமா இருக்க. பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி வராதுமா, உங்களுக்கு வர்ற மாதிரி அது ஆடுது. உறவாட ஆமா. ஏரியம்மா அதே மாதிரி நல்லா இடுப்ப வளைச்சு வளைச்சு இப்படி இப்படி கூட்டணும். சரியா? ஆகட்டும். பெத்த வயறிய புத்திரன் சொபத்தாலே பெத்த வயறிய புத்திரன் சொபத்தாலே புத்தம் கேட்டவைடா சிவமே எப்படி சுத்துறது பத்தியா? மனசுல இடம் கேக்குறேன். ஒர உலக்க நெல் எடுத்து நிச்சிக்கிறவ நம்பி. ஐயோ பாத்து பொறுமையா சாட்சியாம இருக்க ஒண்ணும் இல்லம்மா. அப்படியே பத்திரமா ஆமா நம்பி பாத்து தொடு எல்ஐசி பேங்க்ல வேலைக்கு சேரவன் கொடுமடா சாமி. ஓலகார பயிர்களுக்கு வேலை இல்லை, எதுக்கெல்லாம் பாத்தியா? என்னம்மா வரல அகட்டு கிடக்கு. இருக்கிறது ஒரு உரல் ஒரு உலகதான், இல்லாதவட்டெல்லாம் இருக்கப்படத்தல குத்திட்டு போறா. இதுக்கு பேரு தர்ம குத்தாணி. யாருக்கா இல்லைன்னா வாங்கய்யா வந்து குத்திக்கு. பொதுவுல கணக்கு குத்திட்டு போவோம். நெல் எடுத்து வந்து கொட்டுறா. ஒரு சைஸா இருக்கு. அது யாரு? ஒரு சைஸா இருக்கு. என்ன குத்தரை நீ சரி பண்ணிக்காது, சைஸா தான் இருக்கும். அது யாரு? என்ன? அவன் கொட்டையில பாரு. யாரு இது? எதுக்கு குத்திட்டுங்களா? உனக்கு அறிவு இருக்கிறதா? தாத்தா இப்ப என்ன தப்பா சொல்லிட்டாரு? தாத்தாவோட பேச்சு எனக்கு தாண்டாம்பி பிடிக்கும் ரொம்ப. தான் முத்தைய நெல்லு கொட்டுறச்ச பாரு, நெல்லு கொட்டை கொட்டையில பாருன்னு சொன்னாரு. என்னமா முந்திரி கொட்டை மாதிரி தப்பா நினைக்கிட்டேன். போதுமா தாத்தாவோட உலக்கை உலக்கம் இங்க இருந்துச்சு. உலக்கம் செத்த முந்தி ஒரு நாய் இங்க வந்துச்சு. நாய் அது போ அது என்ன அந்த குலக்கே எப்படி இருக்கு, வாழைப்பழம் மாதிரி. எல்ஐசி பேங்க்ல வேலைக்கு சேர வேண்டிய படிப்புக்கும் என் லட்சணத்துக்கும் அவமானம்.
பாரு யா ஏ என்னது இது ஓ இது எப்படிடா கடவுளே கடவுளே உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா ஆமே என்னடா அந்த கீழே என்ன பண்றது கீழே பார்க்காத முன்னாடி மேல பாரு உனக்கு தகுந்த மாதிரி தான் அவன் முடியும் என்னம்பி இது என்ன இது இல்லம்மா நீ திறந்தாக்கா ஈமிக்குது ஏம்மா நீ அறிஞ்சு ஆராய்ச்சி பார்த்து கண்டுக்கிட்டு இருக்கணும் நான் கண்ணாடி என்னத்தான் வச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான் பாரு என்னாச்சு எடுத்தாமே முதல்ல அப்படியே பார்த்துட்டு கண்ணை முடிக்க எல்லாம் உனக்கு ஏத்த உனக்குதான் இந்த உனக்கே தொட்டு கும்பிடுது அது பூணு இல்லாம இருக்கு அந்த உலகே போகுது இந்த பக்கம் தான் எப்படி இருக்கு இந்த பக்கம் கொண்டு போய் கொல்லையில வச்சு சாச்சி வச்சுட்டு கும்பிடுப்போம் கொடுத்து குத்த சொல்லுங்க குத்த தெரியுமா தாங்கள் ஒரு முறை செய்து காமிச்சால் அதன் பிராரம்பி செய்து வருகிறேன் அம்மா. உனக்கு ஏவ்வளவு தூக்கம் இல்ல நம்பி உனக்கு ரொம்ப பெருசா இருக்குது நீ வாக்கப்படுறதுக்கு முன்னாடி நினைச்சிருக்கணும் கழுத்துல அவன் கயிறு கட்டும் போது நினைக்க நீ தாலி கயிறு நினைக்க அவன் தூக்கு கயிறு பெருசா இருந்தா என்னடா நம்பி தாத்தாவோட உலக்க தானே அது இடம் கொடுக்க அங்க என்ன அனாவசியம் பேச்சு ஆமா அனாவசியம் என்ன கீழே உட்காந்து புடிச்சுக்கடி என்னது மரியாதை புடிச்சுக்கடாம்பி எல்ஐசி பேங்க்ல வேலைக்கு போறான் நாளைக்கு 4 பேர் ஊர்ல பார்த்து தெருவில் போனா என்ன சொல்லுவான் அந்த அம்மா குத்தரப்ப இன்னும் அடியில பிடிச்சுக்கிட்டாங்க என்னம்பி எனக்கு செத்து நேரம் புடிச்சுக்கடாம்பி என்ன செத்த நேரம் பிடிச்சாலும் கொஞ்ச நேரம் வேலைக்காரன் நாய் சொன்ன வேலை அவங்க என்ன உனக்கு ஒண்ணும் புரியாது நம்ம ஆம்பளை நம்ம சொல்றாங்க ஒரு வயசு புள்ள அந்த அம்மா சொன்ன வேலை செய்யடா எனக்கு என்ன எல்லாம் என் தலைவிதி எல்ஐசி பேங்க்ல வேலைக்கு கம்பெனிகள் வருது சிறகு சப்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் இருக்கடா கடவுளே கடை இப்படி இந்த மாதிரி போட்டு கொண்டு உங்க திமிர அடங்கலையா ஏம்மா இது குழி ஆமா இது உலகோட மோன தூக்கி குழியில ஊத்தணும் அப்படி ஏதாச்சும் இப்படி விலகி பேசினா புடிச்சு நீ வச்சுக்க விலைக்கு போச்சுன்னா என் உயிர் குத்துற நல்ல பிள்ளை நல்லா குத்துவேன் நீ கவலைப்படாம புடிச்சுக்கோ கேள்விப்பட்டிருக்கம்மா சிறகு சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன் ரெண்டு குத்து உனக்கு ஒரு குத்து எனக்கா கடவுளே நல்ல வேலை எத்தனை கேட்டாலும் தப்பிச்சேன் ஒரு கையாலே
பிள்ளைய பறி கொடுத்து நிக்கிறவங்கள என்ன பாடுபடுத்துறாங்க பத்தியா? ஐயோ அவங்கள போய் நினைச்சு திக்கிறேன். காலகட்ட ஐயருக்கு கர்மா எம்ஜிஆருக்கு நம்பியாருக்கு சட்டம் நடக்கும் போது சராஜி என்ன வேலைக்கு? யாரு எம்ஜிஆர் யாரு நம்பியாரு? நான் எம்ஜிஆர் நீ நம்பா நம்பரா? தாத்தா எம்ஜிஆர் போல இருக்கிறாரு. நினைப்பு தான் குழப்ப கருத்துதான். இந்த உலகையாடு தானே வர்ற பிரச்சனை. நீ ஓகே ஏய் ஒரே இதுல கதை முடிச்சு ஐயோ உனக்கு நிறைய நான் பூ வாங்கி வச்சிருக்கேன். பூ தெய்வமே என் தெய்வமே இல்ல என்னமோ சொன்னியே. இது என்ன இந்த புத்தக நீயா வச்சுக்கிட்டியா வச்சு கொடுத்தாருமா என் தாத்தா? இந்த உலகையாடு தானே வர்ற பிரச்சனை. ஆமா உனக்கு எனக்கு இந்த உலக தான் ஓகே வைத்தா என்ன அந்த அம்மா போயிடுங்க. நம்மளால முடிஞ்ச அளவு அவளை குடும்பப்படுத்தி பார்த்துட்டோம். ஆமாண்ணா இனிமேல் அவளை அகத்துல வச்சிருந்தோம். அக்கறகமே தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். அனுப்பிடுவோமா? அனுப்பி வச்சிடலாம். தந்தி அம்மா ஐயா அடுத்து என்ன வேலை இருக்காது? பார்த்தா நேக்கு ரொம்ப பாவமா இருக்கிறது. சீக்கிரம் போய் உன் குழந்தைய எடுத்து தகனம் பண்ண முடிஞ்சா தகனம் பண்ணு. இல்ல ஆத்திரைய குழந்தைய தூக்கி வீசிட்டு சிவ சிவா, என்னடி என்ன நான் பெற்ற ஒரே மகனும் கானகத்தில் இருந்து கிடக்கிறான். அண்ணவனை எடுத்து தகனம் செய்து விட்டு ஓடோடி வந்து விடுகிறேன் சுவாமி. ஒரு அடிமனாகி அது ஒரு அனாதை பொண்ணு அதை அடக்கம் பண்ணணுமா? சிவ சிவா, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. சூரிய உதயத்தோடு என் அகத்துக்கு வரணும். அப்படி வரல 1000 பொய் சொல்ல மாவட்டக்காராங்க. சிவ சிவா, தாங்கள் சொல் பிரகாரமே சென்று வருகிறேன் சுவாமி. ஏடியம்மா போறச்ச மாடத்துக்கு திருவள்ளைக்கு ஏற்றி வச்சுட்டு போ. அப்படி ஆகட்டுமா? தாத்தா நல்லா தூங்கணும் போல இருக்கிறது. தாத்தா போய் உறங்குறதுக்கு முன்னாடி ஒரு தாலாட்டு ஒண்ணு பாடிட்டு போ. அப்படி ஆகட்டும். அவங்க தாலாட்டு பண்ணி நீ என்ன பண்ண போற? தாத்தாவுக்கு கைகள் ஒரு விளக்கு திரு விளக்கு உற்றவர் வேதியர் சொல் பிரகாரமே மாடங்கள் தோறும் விளக்கு வைத்து விட்டேன். போரேனோ 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 சுடலே